விஷயம் அந்த பொண்ணு வந்தா பார்த்து பக்குவமா பேசுறா, மனசு நோக்காம விஷயத்த சொல்றா. முயற்சி பண்றேன். நான் சொல்ல போற விஷயம் நிச்சயமா அவளுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். பாவம், எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. டேய் விஷயம், ஜானகி வரா, பார்த்து பேசுறா. நான் வரேன். வா. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நானும் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. அதான் மனசுங்கிறது பாத்தீங்களா, கரெக்டா அதுவே உணர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண வச்சிருச்சு. என்ன எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்க அமைதி, தயக்கம், இதெல்லாம் சமயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பொம்பளை பொண்ணுங்க தான் அப்படி வெக்கப்படுவாங்க. என்ன வெக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? வெக்கம்தான். ஆனா இது நீ நினைக்கிற மாதிரி வெக்கம் இல்ல. இது வேதனையால வர வெக்கம். என்ன சொல்றீங்க? ஜானகி, நீ என்ன உண்மையா நேசிக்கிற. ஆனா நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கேன். விஸ்வம், இன்னும் உங்க மனசுல மேகலா இருக்காங்கல்ல? அவ எப்பவுமே இருக்கா. மேகலா பத்தி ஒரு விஷயம் தெரிய வந்தது. அது எப்படி? என்ன விஷயம்? என்ன தெரிய வந்தது? மேகலா பத்தி ஒரு உண்மை ஜானகி உனக்கே தெரியும். மேகலா தப்பான வழிக்கு போயிட்டான்னு எல்லாருமே நம்பினாங்க. என் அப்பா, அம்மா, என் ஃப்ரெண்டு, ஏன் நான் கூட நம்புற நிலைமை ஆயிடுச்சு. மனசு உடைஞ்சு போயிருந்த நேரத்துல எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு என்ன ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்போ எல்லாரும் சொன்னதுக்காக தான் ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா. மனசே இல்லாம, எந்த சந்தோஷமும் இல்லாம எங்க அம்மா கிட்ட உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆடு மாடுக்கு தலையாட்டுற மாதிரி நானும் தலையாட்டிட்டேன். ஆனா இப்போ தெரியுது, என் மேகலா எந்த தப்புமே பண்ணல. அவளை நான் அனாவசியமா தப்பா நினைச்சிட்டேன். நிஜமாவா? ஜானகி, அவளை எல்லாருமே தப்பா புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மாவுக்கு அவளை பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஏன் கிட்டயே தான் தப்பானவனு பொய் சொல்லியிருக்கா. என் மேகலா ரொம்ப நல்லவன். அவ எந்த தப்புமே பண்ணல. எனக்கு விஷயம் தெரிய வந்த உடனே என் மனசு நொறுங்கிடுச்சு. கல்யாணத்தை பத்தின
கனவோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் புழுவை துடிச்சுக்கிட்டு இருக்க. மேகலா தப்பானவன் நம்பினப்பவே என்னால் அவளை மறக்க முடியல. இப்போ அவ தப்பு பண்ணல, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பொய் சொல்லிதான் அவ ஒதுங்கியிருக்கான்னு தெரியும் போது எப்படி என்னால் நிம்மதியா இருக்க முடியும்? விஸ்வம், இப்ப கூட நான் கூட பேசுறப்போ என் மனசு மேகலாவை தான் நினைச்சிட்டு இருக்கு. அவகிட்ட இருந்து என் மனசை வேற எங்கேயும் திருப்பவே முடியல. உன்கிட்ட இந்த முதல்ல பேசுறது உன் மனசை காயப்படுத்துன்னு எனக்கு தெரியும். என்னால பேசாம இருக்க முடியல. உன் மனசை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனநிலைமையோட நான் எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட முடியும்? அப்படி நான் தாலி கட்டினா உன்னையும் என்னையும் ஒரே நேரத்தில் ஏமாத்துறதா ஆயிடதா? ஜானகி, ஜானகி, ஜானகி! டேய், என்னடா ஆச்சு? டேய், பதிலே சொல்லாம போறாடா. நீ எல்லாத்தையும் சொன்னியா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. அவ அழுதுகிட்டே போறாடா. டே, ஏதோ பண்ணி போலன்னு பயமா இருக்குடா. போறாடே. டேய், அவ ஏதோ பண்ணிக்க போறாடா. டேய், அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுடா. டேய், டேய், நான் சொல்றதை கேளுடா. அந்த மாதிரி ஒண்ணும் நடக்காதடா. டேய், நீ ஃபீல் பண்ணாதடா ப்ளீஸ். இந்த கல்யாணம் நிக்க கூடாது, நடந்தே ஆகணும். ஏம்மா ஜானகி, ஏன் அமைதியாயிட்ட? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம், நீயும் ஆசைப்பட்ட. இப்ப திடீர்னு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன எங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? அத்தை மன்னிச்சிருங்க. நேத்து வரைக்கும் நானும் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் சில உண்மைகள் புரிஞ்சுது. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். என்னம்மா உண்மை புரிஞ்சுது? என் பையனை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? இல்ல என் குடும்பத்தை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? தயவு செஞ்சுக்கிட்டு எந்த விவரமா கேட்காதீங்க. வேண்டாம்னா விட்டுருங்க ப்ளீஸ். இல்ல, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு இப்ப கடைசியில முடியாதுன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சொல்லுமா, ஏன் பதில் பேசாம அமைதியா நிக்கிற? சொல்லு ஜானகி. ஜானகி உங்க அப்பாவோட வந்து பேசிட்டு இருக்காடா. பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னடா பண்றது? சரி, வா போய் என்னன்னு பாப்போம். வாடா. அம்மா, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னங்க நீங்க பேசுறீங்க? எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா என்ன அர்த்தங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அம்மா, நான் சொல்றது என்ன? டேய் விஸ்வம், பாத்தியாடா என்ன சொல்றாங்கன்னு? ஜானகிக்கு உன்னை பிடிக்கலையா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இப்படி சொல்றதுக்கு இதுதான் நேரமா? இத்தனை நாள் எல்லாத்துக்கும் சரி சரின்னுட்டு கைத்து மேல கல்யாண தேதியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா என்னடா நியாயம்?
என்ன தப்பா எடுத்துக்காதீங்க விஸ்வம். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் ஏன் இஷ்டம் இல்ல? என் பையனுக்கு என்னடி குறை சொல்லு. என்ன குறைங்கிறதா என்னோட கேள்வி. அந்த மேகலை அவர் வேணான்னு சொன்னதுனால தானே இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு. நாளைக்கே அவ வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொன்னா மறுபடியும் என்ன உதறி தள்ளிட்டு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏமா இத்தனை நாளை விட்டுட்டு இவ்வளவு லேட்டா இப்ப சொல்றியேம்மா? நல்லா கேளுங்க. ஏங்க நகை வாங்கி புடவை எடுத்து பத்திரிகை அடிச்சு ஊர் முழுக்க கொடுக்க போறோம். இப்ப திடீர்னு மாட்டேன்னு சொன்னா எந்த ஒரு நியாயம்? கேளுங்க உங்க பொண்ண. இது ஏன் வாழ்க்கைக்கான நியாயம்? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது பாருங்க. அதுக்காக தான் இப்ப இப்படி பேசுறேன். இத்தனை நாளா ஏன் இப்படி பேசல? ஏமா இதை நீ முன்னமே சொல்லியிருந்தா இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்க மாட்டாளம்மா? தப்புதாங்க, தப்புதான். ஏதோ அப்ப ஒரு வேகத்துல சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் சீரியஸா யோசிச்சு பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணேன். தப்பான ஆம்பளை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு சஞ்சலப்படுற ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்துங்க. என்னங்க எப்ப பர செலவு பண்ண கல்யாணம் ஏற்பாடு பண்ண பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செலவு பண்ணதுக்காக நான் என் வாழ்க்கையை பணைய வைக்க முடியாது. வேணும்னா கல்யாணத்துக்கான செலவை திருப்பி கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு இந்த ஏற்பாடெல்லாம் இதோட நிறுத்திடுங்க. என்ன விட்டுருங்க. அப்பா, வாங்கப்பா. இருமா நான் Please, சொல்லுங்க. வாங்க. நிறுத்துங்க. திலகா இங்க கொஞ்சம் வா. குடு கீர்த்தனா. பார்த்து மெதுவா. இப்படி கொடுமா. அது கொஞ்சம் வாங்கிக்க. வா. கீர்த்தனா கொஞ்சம் பாய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. கொடு. அப்படி கொடுமா. இப்படி போடு. என்ன மேகலா இவ்ளோ பார்சல்? அம்மா இதெல்லாம் வந்து நம்ம சைட்ல வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகமா. ஓஹோ. எக்கச்சக்கமா வாங்கிட்டு வந்திருக்க போல தாத்தா, இருக்கு. பாட்டி, இது உங்க 2 பேருக்கும் Dress 50வது கல்யாண நாளுக்கு வாங்கிக்கங்க. அப்படியா? எதுக்குமா இதெல்லாம்? பின்ன என்ன தாத்தா, இப்ப பாருங்க கல்யாணம் ஆகி 10 நாள்லயே பிரிஞ்சிடறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் 50 வருஷமா அன்பு பாசத்தோட குடும்பத்தை நடத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆமா தாத்தா, 50 வருஷமா கொஞ்சம் கூட அன்பு குறையாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்க 2 பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கணும். என்ன பண்றது, வசதி இல்லாம போச்சு. ரொம்ப அவசியம் இதெல்லாம். நாட்டுல இந்த மாதிரி கரடு கட்டைங்க எத்தனையோ பேர் இருக்குதுங்க. இதுங்க என்ன பெருசா செஞ்சிருச்சுங்க? கல்யாணம் கட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்ட அது பெரிய சாதனையா? இதுங்களுக்கு விழா கொண்டாடுறீங்க. ரொம்ப தான் இந்த வீட்டுல ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தை ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இவங்க வயசு உங்களுக்கு ஆகும்போது உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் உண்டு, ஓகேவா? அது சரி, என்ன வெத்தலாம் பழன்னு ஒரே தடல் புடலா இருக்கு? கேப்படி, ஏன் கேட்க மாட்ட? இந்த பெருசுங்களோட கல்யாண நாளை அப்படி கொண்டாடுறீங்களே, ஒரு முக்கியமான நாளை எல்லாருமா சேர்ந்து மறந்துட்டீங்கல்ல? நாளைக்கு என் தம்பியோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் என் தம்பியோட பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடுவோம். அனாத ஆசிரமத்துல 3 வேளை சாப்பாடும் என் தம்பி பேர்ல போடுவோம். அங்க இருக்கிற எல்லாரும் என் தம்பி நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவன் போனதும் எல்லாம் மறந்து போச்சுல.
ஆனா நான் மறக்கல. ஏன்னா அவன் என் கூட பிறந்தவன். எங்க 2 பேர் உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம். இத பார், எவ்வளவு செலவு பண்ணி எத்தனை ஐட்டங்களை வாங்கிட்டு வந்திருக்கா. கட்டட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சாவி கொடுக்க போறேன்னு பெருமையா பேசிக்கிறேன். அந்த கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போட்டது ஏன் தம்பி, இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரம் போட்டது ஏன் தம்பி. அவனை மறந்துட்டு நீங்களும் இவ கூட சேர்ந்துகிட்டு குரங்காட்டம் போடுறீங்கல்ல. நான் மறக்கல. என் தம்பிக்கு நான் இருக்கிறேன், அக்கா வடிவு நான் இருக்கிறேன். என் நகைகளை அடமான வச்சு அவனுக்காக, அவன் பிறந்த நாளுக்காக கோவில் அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என் தம்பி எங்க இருந்தாலும் நோய் நொடி இல்லாம இந்த குடும்பத்தோட வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இப்ப தெரியுதா எனக்கு இவளுக்கு என்ன வித்தியாசம்னு? இவ பண்றது எல்லாமே பெருமைக்காக, தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக. உண்மையிலேயே இவளுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்திருந்தா அவனோட பிறந்தநாளை மறந்துருப்பாளா? மேகலாமா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் மேகலாமா. நீங்க அந்த அநாத ஆசிரமத்து இன்சார்ஜ் இல்ல? ஆமாம்மா. வருஷம் கலையரசன் தம்பி பிறந்தநாள் அன்னைக்கு அநாத குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுப்பீங்க, 10,000 ரூபாய் நன்கொடையும் கொடுப்பீங்க. இந்த வருஷம் வசதி கொஞ்சம் இல்ல. அதனால என்னம்மா, இந்த வருஷமும் அநாத குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். மேகலாமா போன வாரமே முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84.